Hi friends, welcome to my channel. Let's start. இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜியோகிராஃபி ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்சில் யார் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி அண்ட் டிஎன்டெட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாருமே இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட்டு அண்ட் டெஸ்ட் போர்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 12 பிப்ரவரி அன்றைக்கி நம்ம இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. 6ஆம் வகுப்பு புவியியலில் பருவம் 1, 13ஆம் தேதி 6ஆம் வகுப்பு புவியியல் பருவம் 2, 14ஆம் தேதி 6ஆம் வகுப்பு புவியியல் பருவம் 3, 15ஆம் தேதி 7ஆம் வகுப்பு புவியியல் பருவம் 1, அடுத்தது 16ஆம் தேதி 7ஆம் வகுப்பு புவியியலில் பருவம் 2, 17ஆம் தேதி 7ஆம் வகுப்பு புவியியலில் பருவம் 3, 19ஆம் தேதி 8ஆம் வகுப்பு புவியியல் முழுவதும் வந்து உங்களுக்கு தேர்வு நடைபெறும். அடுத்து 21ஆம் தேதின்னு பார்த்தோன்னா 9ஆம் வகுப்பு புவியியல் ஃபுல்லாகவே உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும். 23ஆம் தேதியில் 10ஆம் வகுப்பில் முதல் 3 பாடங்கள், புவியியலில் இருக்கக்கூடிய முதல் 3 பாடங்கள் தேர்வு நடக்கும். 25ஆம் தேதி 10ஆம் வகுப்பில் 4ஆம் பாடம், 5ஆம் பாடம், 6ஆம் பாடம், 7ஆம் பாடம் இந்த பாடங்கள் தேர்வு நடக்கும். ஒரு நான்கு விட்டு அடுத்து 27 பிப்ரவரியில் 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் புவியியலில் முக்கியமான தகவல்கள், அதாவது இந்த பேரிடர் இருக்கும் இல்லையா, அது சம்மந்தப்பட்ட தகவல்கள், சிலபஸில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த லெசன்ஸில் இருக்கக்கூடிய தகவல்கள் மட்டும் தேர்வு நடைபெறும். 28ஆம் தேதியோட உங்களுக்கு புவியியல் வந்து ஃபுல் டெஸ்ட் நடக்கும். அதாவது இந்த 1 மந்த்துக்குள்ளேயே உங்களுக்கு ஃபுல் ஜியோகிராஃபி போர்ஷன் கவர் பண்ணுற மாதிரி இருக்க போது இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்றது வரும் இல்லையா? ஸோ நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க்கை நான் கமெண்ட் பாக்ஸ்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணணும். ஏன்னா நம்ம டெலகிராம் சேனலில் தான் உங்களுக்கு கொஷின் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ கொஷினுக்குரிய லிங்க்குமே அதில் தான் கொடுக்க போகிறோம். அப்படிங்கும்போது நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் நம்மளோட லிங்க்கை வந்து அங்கே தான் போஸ்ட் பண்ணுவோம். அப்போ அதை கிளிக் பண்ணி தான் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொன்று அதில் டிஸ்கஷன்ஸ் போகும். நீங்களும் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின்ஸ் வந்து போஸ்ட் பண்ணலாம். மற்றவங்க கேட்குற கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சரும் பண்ணலாம். டிஸ்கஷன் மாதிரி இது யாரெல்லாமல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மென்ஷன் அங்கே வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னொன்று உங்களுக்கு டவுட் வரும், இது வந்து எத்தனை மணிக்கு டெஸ்ட் இருக்கும் அப்படின்னா, இப்போ 28ஆம் தேதி புவியியல் ஃபுல் டெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ 28ஆம் தேதி நம்ம காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே நீங்கள் ஃபுல்லாக படிங்க. ஓகேங்களா? நம்ம கொஷின் போஸ்ட் பண்ணுற வரைக்கும் ஃபுல்லாக படிச்சுட்டு, கொஷின் போஸ்ட் பண்ணோனையும் போஸ்ட் பண்ணாலுமே நீங்கள் படிச்சுட்டு அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம இந்த டெஸ்ட் வந்து ஃபுல்லாகவே நடக்க போகுது. ஓகேங்களா? நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஜியோகிராஃபி ஃபுல் டெஸ்ட் இதோட உங்களுக்கு 1 மந்த்லேயே ஃபுல் போர்ஷன் கவர் ஆகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஒரு டவுட் வரும், பருவம் 1 ஃபுல்லாக முடிச்சிட முடியுமானா, ஒரு பருவத்துக்கு 2 லெசன் அந்த மாதிரி தான் இருக்கும். 2 லெசனில் ஒரு லெசன் ஈஸியாக இருக்கும், ஒரு லெசன் கொஞ்சம் கண்டென்ட் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், ஈஸியாகவே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று, உங்களோட போட்டியாளர்கள் படிக்கிறாங்க அப்படின்றதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம வந்து நம்மளால் படிக்க முடியலன்றதை விட நம்ம போட்டியாளர்கள் நிறைய படிக்கிறாங்க, அவங்க கூட தான் நம்ம போட்டி போட போகிறோம் அப்படின்றத மைண்ட் செட் வச்சு இன்னும் நிறைய அப்படின்னு சொல்லி உங்களை பூஸ்டப் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. இது சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.